அண்ட் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்தியாவோட மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் ப்ராவின்ஸான பெங்காலை கேப்சர் பண்ணாங்க, அதனால மாஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியாவா மாறினாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்தியாவை அந்த டைம்ல முகல்ஸ்க்கு அடுத்து நிறைய ரீஜனல் எம்பையர்ஸ் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய ரீஜனல் எம்பையர்ஸ் இந்த பர்டிகுலர் வீடியோல இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜனல் எம்பையர் நெக்ஸ்ட் டு பெங்கால் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ரீஜியன் தான். ஏன்னா இந்த மைசூர் ரீஜனை ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிவல் இந்தியன் பீரியட்ல கிருஷ்ணதேவராயா இந்த மாதிரியான ரூலர்ஸ் விஜயநகர் எம்பையர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஃபேமஸ் விஜயநகர் எம்பையர்ன்றது பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தல்லிக்கோட்டா, ஓகே, ஆர் பேட்டில் ஆஃப் ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டிலுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு விஜயநகர எம்பையரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஜயநகர எம்பையர்ல ஸ்மால் பார்ட்டா இருந்த ஒரு டைனாஸ்டி, அதுதான் உடையார் டைனாஸ்டி. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர எம்பையர்ல இருந்து வருவாங்க. அந்த டைனாஸ்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த மைசூர் ரீஜனை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மைசூர் ரீஜனை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உடையார் டைனாஸ்டி எப்படி ஹைதர் அலி ரீப்ளேஸ் பண்றாரு, ஓகேங்களா, அண்ட் தென் எப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி அதே உடையார் டைனாஸ்டி ஒரு பப்பட் ரூலர்ஸா மாறுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடையார் டைனாஸ்டி ரூல் பண்ணிட்டு இருக்கப்ப காளையல் பிரதர்ஸ் நஞ்சராஜ் அண்ட் தேவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இவங்களால இன்டர்னல் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். இந்த இன்டர்னல் கன்ஃபியூஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம்ல இந்த மைசூர் டைனாஸ்டியை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா சிக்க கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்றவர் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் 1734ல இருந்து 1766 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டைம்ல தான் இந்த நஞ்சராஜன் தேவராஜ்னால நிறைய இன்டர்னல் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. இந்த இன்டர்னல் கன்ஃபியூஷனை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு எம்பரர் ரேஞ்சுக்கு, அதாவது கிங் நவாப் ஆர் சுல்தான் ரேஞ்சுக்கு இம்ப்ரூவ் ஆகுறது யாருன்னா உங்களுக்கு ஹைதர் அலி தான். ஹி வாஸ் ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு சாதாரண ஒரு குதிரைப்படை வீரரா இருந்தாரு. லேட்டரா பாத்தீங்கன்னா அவர் கிங் ஆஃப் மைசூர் கிங்டமா மாறுறாரு. அது எப்படி மாறுறாரு, எப்படி இந்த மைசூர் கிங்டம் ஒரு ஹைதர் அலி திப்பு சுல்தான் மாதிரி ஏபிள் பர்சன் கிட்ட இருந்து மறுபடி உங்களுக்கு உடையார் டைனாஸ்டி கிட்ட போகுது, எப்படி பிரிட்டிஷோட பப்பட்ட இந்த உடையார் டைனாஸ்டி இருந்தாங்க, அதன் பின்னாடி எப்படி பிரிட்டிஷே பார்த்தீங்கன்னா ஓவராலா இந்த மைசூர் கிங்டம் உங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்கன்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நஞ்சராஜ் அண்ட் தேவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. இவங்க இன்டர்னல் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்றாங்க. இந்த இன்டர்னல் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் லீடருக்கான ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படி வந்த டேலண்டட் லீடர் தான் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி. ஓகே, ஹீஸ் அ மாடர்னிஸ்ட் ஜெனரல். ஹைதர் அலி என்ன பண்றாருன்னா ஒரு காமன் ஹார்ஸ்மேனா இருந்துட்டு டிஃபேக்டோ ரூலரா 1761ல பார்த்தீங்கன்னா டிஃபேக்டோ ரூலரா மாறுறாரு. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹி வாஸ் ஒன் ஆஃப் த earliest Indian ruler to understand that traditional warfare of India is actually dead அப்படின்ட்டு. And he is also well connected with the Frenchman. ஏன் அப்படின்னா இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு பிரேவரி அலோன், அதாவது வீரம் மட்டும் பத்தாது பிரிட்டிஷை டிஃபீட் பண்றதுக்கு, சயின்ஸும் தேவை அப்படின்றத ஏர்லியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இவர் ஒரு படிக்காத பர்சன், இதை பத்தி நிறைய டீட்டெயில் பின்னாடி சொல்றேன். ஆனா எப்படி அந்த டைம்ல ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்தாருன்றதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் 1755ல தமிழ்நாட்டோட திண்டுக்கல்ல ஒரு மாடல் அர்சனலை கிரியேட் பண்றாரு. வித் ஹெல்ப் ஆஃப் பிரெஞ்சு என்ன பண்றாருன்னா மாடல் அர்சனல், அதாவது ஆர்ம்ஸ் ஃபேக்டரி வந்து கிரியேட் பண்றாரு. இந்த ஆர்ம்ஸ் ஃபேக்டரியில அவரால் மஸ்கெட் ரைஃபிள் ரெடி பண்ணாரு, கேனான்ஸ் அதாவது பீரங்கிகளை ரெடி பண்ணாரு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நியர் ஈக்குவலா இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் தன்னோட ஆர்மியை 3 பேருக்கு அகேன்ஸ்டா கரெக்டா பேலன்ஸ் பண்றாரு. என்னன்னா மராத்தாஸ் கிட்ட அந்த டைம்ல ஒரு ஸ்விஃப்ட் கேவல்ரி இருந்தது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆகிற ஒரு குதிரைப்படை இருந்தது. அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்விஃப்ட் கேவல்ரியை இவர் தன்னோட ஆர்மியில கிரியேட் பண்றாரு. அதே மாதிரி நிசாமும் அந்த டைம்ல சயின்டிபிகலி அட்வான்ஸ்டான ஒரு பர்சன், அதாவது நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தும் சயின்டிபிகலி அட்வான்ஸ்டான பர்சன். அவர்கிட்ட ஒரு மாடர்ன் ஆர்ட்லரி இருந்தது. அது கவுண்டர் பண்றதுக்காக இவர் ஒரு மாடர்ன் ஆர்ட்லரியை கிரியேட் பண்றாரு திண்டுக்கல்ல இருக்க அர்சனல் மூலமா. மூணாவது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலான ஒரு டிசிப்ளின்டு இன்ஃபேண்ட்ரியும் கிரியேட் பண்றாரு. ஓகே, ஸோ இதனால ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஹைதர் அலி மாதிரியான ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த டைம்ல வேற யாருமே கிடையாது. ஓகே, ஸோ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லிசன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹைதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா பிரிட்டிஷ் வந்து எனிமீஸா கிடையாது, பட் மராத்தாஸ் அண்டர் பேஷ்வா மாதவராவா தான் இருந்தாங்க. பட் இந்த பேஷ்வா மாதவராவ் ஒரு யங்கான பர்சனா இருந்தாலும் ரொம்ப ஏபிள்டான பர்சனா இருந்தாரு. ஓகே, ஸோ இந்த மாதவராவ் வந்து ஒரு பிரில்லியன்ட் மிலிட்ரி மைண்டா இருந்தாரு. அவர் வந்து ஹைதர் அலியை பல தடவை டிஃபீட் பண்ணியிருக்காரு. இதனால ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா மாதவராவுக்கு பல தடவை மேசிவ் வார் இன்டெமினிட்டி பே பண்ண வேண்டியதா இருந்தது. கிட்டத்தட்ட 35 lakh rupees வரைக்கும் இவர் வந்து பே பண்ணிட்டு இருந்தாரு மராத்தாஸ்
வார் பண்ணதுக்காகவும் as well as வார் இன்வைட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் இவர் பே பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதே நேரத்தில் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. 1772ல மாதவராவ் யங் ஏஜ்ல இறந்துடுறாரு. மராத்தாஸோட சென்டர் வீக் ஆகுது. ஏன்னா இன்டர்னல் சக்சஷன் இஷ்யூஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகுது. இந்த டைம்ல ஹைதர் அலி கரெக்டாக திருப்பி அடிக்கிறாரு. அடிச்சு தாம் கொடுத்த லேண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்த வார் இண்டிமினிட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெக்கவர் பண்ணுறாரு. இதன் மூலமாக இவர் ஒரு மாஸ்டர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ஆர் ஜெர்னலிஸ்ட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எதுக்காக பிரிட்டிஷ் வந்து மைசூர் கிங்டம் ஃபியர் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து பர்டிகுலராக மெட்ராஸ்ல இருக்க பிரிட்டிஷ் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மைசூரை ஒரு மார்டல் த்ரெட்டா பாக்குறாங்க. அதுக்கு 3 ரீசன் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலபார் ட்ரேட். என்னன்னா மைசூர் வந்து கேரளாவோட ஸ்பைஸ் கோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் மூலமா பெப்பர், கார்டமான் அண்ட் சாண்டல்வுட் இதெல்லாம் பிரிட்டிஷ்க்கு அந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான குட்ஸ். இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் வந்து மோனோபலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மைசூர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரெஞ்ச் கோஸ்ட்னுவாங்க. ஹைதர் அலி பிரெஞ்ச் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. இதன் மூலமா பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்கன்னா, பிரெஞ்ச் எந்த நேரத்தில் வேணாலும் பிரான்ஸ்ல இருந்து ஒரு ட்ரூப்போட மலபார் கோஸ்ட்ல வந்து இறங்கலாம். மலபார்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ரீஜனுக்கு இது ஹைதர் அலியை ஹெல்ப் பண்ணுவார். அதனால இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்னும் இவர் பயந்தாரு. ஓகேவா? சாரி, யார் பயந்தாங்க? பிரிட்டிஷ் வந்து பயந்தாங்க. அண்ட் தென் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த விஜயநகர கிங்டம் இருந்தாங்கல்ல, இவங்க சவுத் இந்தியாவை அவங்களோட பாலிகார்ஸ் அதாவது பாளையக்காரர்கள் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த லோக்கல் சீஃப்டைன்ஸ் அதாவது பாளையகார்ஸ் வந்து ஹைதர் அலி டிஃபீட் பண்ணாரு. பண்ணது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் அவரோட அத்தாரிட்டி கீழே கொண்டு வராரு, சென்ட்ரலைஸ் பண்றாரு. ரெவன்யூ ரிச்சான இந்த சவுத் இந்தியாவை அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றாரு. இதனால அவரால் லாங் வார்ஸை ப்ராப்பராக ஃபண்ட் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஹைதர் அலியை பார்த்து பயப்படுறதுக்கான முக்கியமான விஷயங்களா இருந்தது. எல்லாம் இன்னொரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் as well as இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் கூட. ஹைதர் அலியை வந்து ஒரு இல்லிட்ரேட் இன்டலெக்சுவல்னுவாங்க. ஹைதர் அலியை ஒரு இல்லிட்ரேட் இன்டலெக்சுவல்னுவாங்க. என்னன்னா அவரால் எழுதவோ படிக்கவோ தெரியாது, ஆனால் அவருக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருந்ததை நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, முக்கியமாக காம்ப்ளெக்ஸான ரெவன்யூ அக்கௌண்ட்ஸையும் மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் அதாவது எத்தனை கன்ஸ் இருந்தது, எத்தனை கேனான்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் டவுன் டு த லாஸ்ட் டீட்டெயில் அவரால் தெளிவாக சொல்ல முடிஞ்சுது. முக்கியமான விஷயம் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் மேலே இவருக்கு இருந்த ஆர்வம். திப்பு சுல்தான் தான் இந்த விஷயத்துல ரொம்ப ஃபேமஸ். பட் ஹைதர் அலி தான் அதுக்கான விதையை போட்டது அப்படின்வாங்க. ஏன்னா இவர் பிரிட்டிஷ் அந்த டைம்ல பேப்பர் கேஸ்டு ராக்கெட்ஸ் அதாவது பேப்பர் பேஸ்டு பேக்டு ராக்கெட்ஸ்னுவாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில் அயன் கேஸ்டு ராக்கெட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு மைசூர் ஆர்மியில. இதனால அந்த டைம்ல ஒரு ஹையர் அமௌண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ஹைதர் அலி ரீச் ஆனாரு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நவ் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் அயன் ஒர்க்ஸ் அண்ட் லாக்ஸ். இது எல்லாமே எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட பீரியட்ல தான் ஆரம்பிச்சது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 18th செஞ்சுரியிலே ஒரு மெட்டல் சயின்டிஃபிக் ஒர்க்குக்கான பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கிரியேட் பண்ணாருன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சீரீஸ் ஆஃப் வார் மொத்தம் 4 ஆங்கிலோ மைசூர் வார் நடக்கும். ஓகே, அதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் தான். இதுல பிரிட்டிஷ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கிட்ட தோத்து போனாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் ஆல்ரெடி பார்த்தோம் மைசூரை வந்து இவங்களுக்கு ஒரு எனிமியா கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது. ஸோ மைசூருக்கு அகேன்ஸ்டா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா மராத்தாஸ் ஒரு சைட்லையும் நிசாம் ஒரு சைடையும் வச்சுட்டு ஒரு ட்ரிபிள் அலையன்ஸை கிரியேட் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல தான் பிரிட்டிஷோட மருந்தை ஹைதர் அவங்களுக்கே கொடுக்குறாரு. என்னன்னா டிவைட் அண்ட் ரூல் கான்செப்ட் அப்படின்றதான். ஹைதர் அலிக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு அவரால் இந்த 3 பவர்ஸையும் ஒரே நேரத்தில் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டிவைட் அண்ட் கான்குயர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு. என்ன பண்றாரு, மராத்தாஸ்க்கு காசு கொடுத்துட்றாரு. நீங்க சண்டை போட்டா உங்களுக்கு காசு தானே கிடைக்கும், அந்த காசை நானே தந்துடுறேன், நீங்க ரிட்டர்ன் போங்க அப்படின்றாரு. ரெண்டாவது நிசாம்க்கு என்ன பண்றாருன்னா, நீ பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணாது, அதுக்குள்ள பிரிட்டிஷ் கூட நான் ஃபைட் பண்றேன், அந்த வார்ல எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதை நான் வந்து உனக்கு அகேன்ஸ்டா இது பண்றேன் அப்படின்றாங்க. அதனால நிசாம் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஹைதர் அலியோட அலையா மாறிடுறாரு, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா மாறிடுறாரு. ஸோ இந்த டைம்ல பிரிட்டிஷ் வந்து வாரோட பிகினிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் மாதிரி, அதாவது ஒரு கிராண்ட் அலையன்ஸோட மாஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. சடனா பார்த்தீங்கன்னா தனிச்சு விடப்பட்டுருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு மைசூர் ஹைதராபாத் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா பிரிட்டிஷ் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த இடத்துல தான் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் ஹைதர் அலி பண்ணுவாரு. ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா அவரு லான்ச் பண்ணுவாரு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த வார் வந்து ஒரு ப்ராப்பர் இதுலேயே
போகாது. ஹைதர் இப்பதான் கம்ப்ளீட்டா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திடுவாரு. என்னன்னா சடனா மெட்ராஸை அட்டாக் பண்ணுவாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுதான் ஹைதர் அலியோட பிரில்லியன் சைக்கலாஜிக்கல் மூவ் அப்படின்வாங்க. என்னன்னா பிரிட்டிஷ் வந்து இன்டீரியர் டெரிட்டரி தான் அதிகமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹைதர் அலி அந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் கேவல்ரியோட வெறும் 6000 குதிரைப்படை வீரர்களோட 3 நாள்ல 130 மைல்ஸை வந்து கிராஸ் பண்ணி மெட்ராஸ்க்கு வந்துடுவாரு. அப்போ அந்த டைம்ல இருந்த மெட்ராஸ்ல பிரிட்டிஷோட செட்டில்மெண்ட்ஸோட எக்ஸ்டீரியர்ல இருந்தது சென்ட் தாமஸ் மவுண்ட். அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் கேட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் மெட்ராஸ்ன்னுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுவாரு. அவர் என்ன பண்ணுவார்னா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், ஓகேவா, அதாவது இப்போ பிரசன்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட தலைமையகமா இருக்க ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் தான் பிரிட்டிஷோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கும். அதை சுத்தி வளைச்சிடுவாரு. ஒரு ஆர்மி சீஜை வந்து கிரியேட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு வெளியில பிரிட்டிஷ் வந்து ஹைதர் அலியோட படையை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். இமீடியட்டா ஃபோர்ட்டை எப்போ வேணாலும் டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு சரி அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடும். வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் 4, 1764 வேற வழியே இல்லாமல் பிரிட்டிஷ் 1769 வேற வழியே இல்லாமல் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து சைன் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பிட்டர் பில்லா தான் இருந்தது. இது ஒரு பீஸ் ட்ரீட்டி கிடையாது, ஒரு டிஃபென்சிவ் அலையன்ஸ். ஓகே, என்ன டிஃபென்சிவ் அலையன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதோட கீ டேர்ம்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ஒரு மியூச்சுவல் ரெஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணாங்க. அப்படின்னா என்னன்னா, ரெண்டு சைடும், அதாவது பிரிட்டிஷும் சரி ஹைதர் அலியும் சரி, கேப்சர் பண்ண பிளேசஸ் திருப்பி கொடுத்துடணும்னுவாங்க. ஓகேவா? இது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப பெரிய ஒரு லாஸா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஹெல்ப் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைப்பார். அப்படின்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் பிரிட்டிஷ்க்கு. என்னன்னா, ஹைதர் அலி யாரு கூடயாச்சும் சண்டைக்கு போனாலோ, அதாவது இல்லை ஹைதர் அலி கூட யாராச்சும் சண்டைக்கு வந்தாலோ, அவங்களுக்கு அந்த டைம்ல ஹைதர் அலிக்கு பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி பிரிட்டிஷை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தா ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணணும்ட்டு ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. ஆனா பிரிட்டிஷை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ப்ராமிசஸை கீப் பண்ணுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் இருக்காது. பட் இதே விஷயம் தான் லேட்டரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கான ரீசனா மாறிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட பிகினிங்ல ஹைதர் அலி மராத்தாஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பார், நான் உனக்கு காசு தரேன், அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ண போகாதுன்னு வரல. ஸோ அவர் கொடுக்கணும்னு நினைச்ச காசையும் ஏரியாவையும் அவரால் கொடுக்க முடியாது. அதனால மராத்தாஸ் வந்து ஹைதர் அலிக்கு அகேன்ஸ்டா படையெடுத்துட்டு வருவாங்க. இந்த டைம்ல தான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் படி பிரிட்டிஷ் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி கூப்பிடுவாரு. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. ஸோ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு, பிரிட்டிஷை சுத்தமாக நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நம்ம சில விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் ஹெவி லெவலில் டிஃபீட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டியில் பிரிட்டிஷ் என்ன சைன் பண்ணுன்றது ஒரு இந்தியன் எம்பரர் ஆர் ஒரு இந்தியன் கிங் டிக்டேட் பண்ணது. இது ஒரு யூரோப்பியன் இன்வின்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு மித்தை வந்து இந்தியாவில் ஷேட்டர் பண்ணுது. ரெண்டாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நிசாமோட ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்டிவிட்டி. அதாவது இங்கேயும் இருப்பாரு, அந்த இடத்துலையும் இருப்பார், மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருப்பார். ஃபைனலாக வேற வழியே இல்லாமல் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் மூலமாக கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு சரண்டர் அடிச்சுட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட மாஸ்டர் ஷிப், அதாவது மாஸ்டர் ஜெனரல் ஷிப் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹைதர் அலி தன்னை ஒரு மாஸ்டர் ஆஃப் கேவல்ரி வார்ஃபேர் அப்படின்றத இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கொஞ்சமான வீரர்களை வச்சு லார்ஜ் ஆர்மியை டிஃபீட் பண்றது இது வரைக்கும் பிரிட்டிஷோட ஸ்டைலா இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட இருந்த ஸ்மால் கேவல்ரி யூஸ் பண்ணி லார்ஜ் பிரிட்டிஷ் ஆர்மியை இந்த டைம் அவர் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. பிரிட்டிஷோட சப்ளை லைன்ஸை இது பிளாக் பண்ணியிருப்பாரு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வேற வழியே இல்லாமல் சரண்டர் ஆகிற லெவலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ல கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரை பார்க்கலாம். இது 1780 1784 வரைக்கும் நடந்தது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து ஹைதர் அலி அட்டாக் பண்ண வராங்க. இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட எண்ட்ல நடந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் படி பிரிட்டிஷ் வந்து ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ட்ரீட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் பிரிட்டிஷை ஹைதர் அலி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டப்ப பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதனால ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கான பேசிஸாவே மாறும். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கு ஒரு குளோபல் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, அமெரிக்கன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த வார் வந்து வெறும் சவுத் இந்தியன் பார்டர்ஸை மட்டும் பொறுத்தது கிடையாது, ஒரு குளோபல் வேர்ல்டு வாரை இதுக்கு பின்னாடி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் பிரிட்டிஷ் வந்து பிரிட்டன் வந்து அமெரிக்கால ஜார்ஜ் வாஷிங்டன், அதாவது ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கா, அவரை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் பிரெஞ்சு வந்து அமெரிக்கன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா,
அந்த டைம்ல ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எனி ஃப்ரெண்ட் ஆஃப் பிரான்ஸ் வாஸ் அன் எனிமி ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் மாஹே அப்படின்றது ஒரு சின்ன பிரெஞ்சு காலனியா இருக்கும், வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும். அது மைசூரோட விண்டோ டு த வேர்ல்டு அப்படின்வாங்க. ஏன்னா அது வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து மாடர்ன் யூரோப்பியன் வெப்பன்ஸை கொண்டு வந்துகிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல 1779ல பிரிட்டிஷ் வந்து மாஹேவை அட்டாக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல பிரிட்டிஷ் வந்து மாஹேல இருக்க பிரெஞ்சை தான் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது மட்டும் காரணம் கிடையாது. அவங்க மைசூரோட மிலிட்ரி சப்ளையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இது வழியாக தானே மாடர்ன் வார்ஃபேர் ஆர்ட்லரியிலும் கொண்டு வந்துட்டு இருக்காரு, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பொலிலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைசூர், மலபார் கோஸ்ட், ஓகே, அண்ட் மாஹே கோஸ்ட் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால மாஹே வந்து டைரக்ட் சேலஞ்ச் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுப்பாரு. ஹைதர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆன்டி இங்கிலீஷ் அலையன்ஸை கிரியேட் பண்ணுவார். யார் கூடனா மராத்தாஸ் கூடயும் நிசாம் கூடயும். ஓகே, நிசாம் ஆஃப் ஹைதராபாத் கூடயும். ஓகே, ஆனால் இது சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த டைம் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் பெய்லி கீழே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் நோவா அப்படின்ற இடத்துல, அதாவது பரங்கிப்பேட்டைன்னு பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கும். ஹைதர் அலி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மேல பேட்டில் ஆஃப் பொலிலூர் ஓகே ஃபேஸ் த இங்கிலீஷ் போல்ட்லி ஒன்லி டு சஃபர். ஏன்னா போர்ட் நோவால பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹைதர் அலியை டிஃபீட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் அவரை கேப்சர் பண்ணிடுவாங்க. சாரி, பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷை ஹைதர் அலி டிஃபீட் பண்ணிடுவாரு. ஓகேவா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பொலிலூர். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரஷிங் டிஃபீட்ஸ் ஆன் த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் கர்னல் பெய்லி அப்படின்றவர் ஓகே என்டையரா டிட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்மியை வைப் அவுட் பண்ணிட்டு கேப்சர் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அந்த டைம்ல இந்தியாவில் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வேற பிரிட்டிஷோட நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கேப்சர் பண்ணிடுவாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் டேவிட் பேட் அப்படின்றவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திப்புவோட கண்ட்ரோலில், திப்புவோட பாதாள சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் இருப்பார். இது வந்து ஒரு டீப் சீட்டட் சைக்கலாஜிக்கல் ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் மைசூர் மேலே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இந்த டைமில் சர் ஐயர்கூட் அப்படின்றவரோட இதையும் போர்ட் நோவா பேட்லையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களோட ஏ டீமான ஓகே ஏ டீம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்ட்ராட்டஜிக்கலான டாக்டிக்கலான டீமை ஹைதர் அலி ஹேண்டில் பண்ண அனுப்புகிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சர் ஐயர்கூட். இவர் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ், அதான் நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, ஆங்கிலோ கர்நாடிக் வாரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷில் பிரிட்டிஷோட விக்டரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி ரிட்டையர்மெண்ட்டில் இருப்பார். அதுலேருந்து இவரை கூட்டிகிட்டு வருவாங்க. அயர்குட் என்ன பண்ணுவார்னா ஒரு பிக்கஸ்ட் விக்டரியை வந்து பார்க்க மாட்டார். ஓகே, ஒரு விஷயத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. அவரோட விக்டரி அப்படின்றது பேட்டில் ஃபீல்டில் இருக்காது, கோர்ட்டில் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த டைமில் நிசாமையும் மராத்தாஸையும் ஹைதர் அலியை விட்டு போக வச்சிருவாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதனால என்ன ஆகுதுன்னா எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டில் பிரிட்டிஷ் தனித்து விடப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த பேட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிசாமும் மராத்தாஸும் ஹைதர் அலியை தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ வேற வழியே இல்லாமல் ஹைதர் அலி தனியாக இருப்பார். ஓகே, அண்ட் போர்ட் நோவால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதர் அலியை டிஃபீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஏன்னா அவரால் ஈஸியாக ரீக்ரூப் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் கண்டினியூஸாக ஃபைட்டும் பண்ணுவார். அதனால ஒரு விஷயம் பிரிட்டிஷ்க்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், த மைசூர் ஆர்மி வாஸ் எக்ஸப்ஷனலி ரெசிலியன்ட். ஓகே, மற்ற இந்தியன் பவர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இட் வாஸ் எக்ஸப்ஷனலி ரெசிலியன்ட் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த டைமில் தான் ஒரு டிரான்சிஷன் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கேன்சர்னால இறந்துடுவார். டிசம்பர் 1782ல ஹைதர் அலி கேன்சர்னால இறந்துடுவார். ஓகே, ஸோ அந்த டைம் தான் திப்பு சுல்தான் மலபார் கோஸ்ட்ல இருப்பார், வேற ஹைதர் அலி இறந்துடுவார். வேற வழியே இல்லாமல் ஒரு ரிபலியனை தடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா ஹைதரோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெத்தை கொஞ்ச நாளைக்கு ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அவரோட பாடியை வந்து நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு ஓகே திப்பு வந்து திருப்பி கமாண்ட் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. திப்பு வந்து பார்த்தீங்கன்னா as formidable as his father, okay, as formidable as his father, ஒரு ஏபிள் ரூலர் as well as மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இமீடியட்டாக அவர் என்ன பண்ணுவார்னா
பிரிட்டிஷை தோக்கடிப்பாரு. ஜெனரல் மேத்யூஸ் அப்படின்றவங்க வெஸ்ட் கோஸ்ட்ல பிரிட்டிஷ் ஆர்மியோட ஹெட்டா இருப்பாங்க. அவங்கள இமீடியட்டா அவர் ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாரு. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கு. இந்த வார்ல தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து மைசூரோட ராக்கெட் கார்ப்ஸ், அதாவது ராக்கெட் அட்டாக்கு ரொம்ப பயப்படுவாங்க. லிசன், இதெல்லாம் அயன் கேஸ்டு ராக்கெட்ஸ். 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ராக்கெட்ஸால டிராவல் பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு ராக்கெட் என்ன பண்ணுச்சுன்னா பிரிட்டிஷோட ஆர்மரி அம்யூனேஷன் இடத்த வந்து அதுல போய் விழுந்தது. அதனால அந்த இடம் வெடிச்சு செதறது. இது ரொம்ப மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் வந்து கிரியேட் பண்ணிச்சு. இதனால தான் கர்னல் பெய்லி வந்து ஈஸியா டிஃபீட் ஆனார். அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் 1784 வந்து நடந்தது. ஓகேவா, இந்த ட்ரீட்டி தான் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கும் லார்ட் மெக்காட்னி அந்த டைம்ல கவர்னர் ஆஃப் மெட்ராஸா இருப்பாரு. ஓகே, okay, so Treaty of Mangalore, okay, signed between Tipu Sultan and Lord Macartney. Okay, signed பண்ணுவாங்க. Okay, he was the governor of Madras at that time, and then this was the last time an Indian power dictated terms through the British, and Britishum equal footingல இருப்பாங்க, இந்தியன்ஸும் ஈக்குவல் ஃபுட்டிங்ல இருப்பாங்க. அண்ட் இந்த இதனால கிங் ஜார்ஜ் 3 ரொம்ப ஃபியூரியஸா மாறிடுவார். அதாவது வேற வழியே இல்லை. அதாவது பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிரின்ஸ் கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வெறி அவருக்கு வந்துடும். ஓகே, பட் இன் ரியாலிட்டி இது வந்து ஒரு நோ வின் வார் தான். ஏன்னா ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விக்டரியே இருந்திருக்காது. போத் த சைட்ஸ் வேர் ஆக்சுவலி எக்ஸாஸ்டட் அண்ட் எந்த ஒரு பெரிய லெவலில் டெரிட்டரியும் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இந்த பர்டிகுலர் வாரில் பிரிட்டிஷ்க்கு திப்புவோட கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் கெப்பாசிட்டி என்னன்றது கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு ஃபியூச்சர்ல எப்படி மாறுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பர்டிகுலரா தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ன்றது ஒரு டிசிசிவ் பாயிண்ட். ஓகே, இது மைசூர் கிங்டமோட முதுகெலும்பியை உடைச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு ஆங்கிலோ மைசூர் வாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேல்மேட்ல தான் எண்ட் ஆனிச்சு. வேறஸ் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ன்றது திப்புவுக்கு ஒரு மேசிவ் டெரிட்டோரியல் அண்ட் ஃபினான்ஷியல் லாஸை உண்டாக்குனுச்சு. பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா இது யாரால் நடந்ததுன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்ற அப்போதைய பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலால தான் இது நடந்தது. இந்த வாருக்கான காரணம் என்னன்னா ட்ரிவாங்கூர். இந்த வாருக்கான காரணம் என்ன? ட்ரிவாங்கூர். என்ன ட்ரிவாங்கூர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாவர்ஜினிட்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வார் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு டிஸ்பியூட்னால இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ட்ரிவாங்கூர் அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷோட அலையா இருக்கும். ட்ரிவாங்கூர் ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட அலையா இருக்கும். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ட்ரிவாங்கூர் வந்து ஒரு 2/4 டச் கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. எங்கன்னா டச் வந்து கொச்சின் கிட்ட இருப்பாங்க, கொச்சின்ல இருப்பாங்க. டச் கிட்ட இருந்து 2/4 வந்து பாத்தீங்கன்னா ட்ரிவாங்கூர் வாங்கியிருப்பாங்க. சின்ஸ் அந்த டைம் கொச்சின் வந்து பாத்தீங்கன்னா திப்புவுக்கு ட்ரிபியூட் பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. தன்னோட கண்ட்ரோல்ல இருக்க கொச்சின்ல இருக்கிற டச் அவரோட அத்தாரிட்டி இல்லாம ட்ரிவாங்கூர் ஹூ இஸ் ஆக்சுவலி த அலை ஆஃப் பிரிட்டிஷ் அவங்களுக்கு ரெண்டு ஃபோர்ட்டை வித்துட்டாங்க. இதனால இதை என்ன பண்ணுவோம்னா திப்பு வந்து ஒரு இல்லீகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா பார்ப்பாரு. தன்னோட அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டா இது நடந்ததா பார்ப்பாரு. வேற இந்த டைம்ல தான் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப நாளா திப்புவுக்கு அகேன்ஸ்டா வார் தொடுக்கிறதுக்கும் அவர் தோக்கடிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு இருப்பாரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒட்டமான் எம்பையர் கூடயும் பிரான்ஸோட ரெவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் கூடயும் இவர் அலையன்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டைம்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் இன் இந்தியன் ஹிஸ்டரி லார்ட் கார்ன்வாலிஸ் என்டர் ஆகுறாரு. ஓகே, அவர் ஒரு ட்ரிபிள் அலையன்ஸை வந்து கிரியேட் பண்றாரு. ஓகேங்களா, யார் அந்த ட்ரிபிள் அலையன்ஸ்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரிட்டிஷ், மராத்தாஸ் அண்ட் நிசாம். பட் இந்த டைம் Cornwallis had made sure that this alliance is not going to break அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். கார்ன்வாலிஸ் எங்க இருந்து வரானா அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்கன் வார்ல அமெரிக்கன்ஸ் வந்து பிரிட்டிஷை தோக்கடிச்சிட்டாங்க. பட் அந்த இடத்துல லூஸ் பண்ணதை இந்தியாவில் கெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு கார்ன்வாலிஸை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அவர் பர்சனலா ஆர்மியோட கமாண்டை தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றாரு. எப்ப 1791 கொண்டு வர்றாரு. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு திப்புவை டிஃபீட் பண்ணணும்னா அவரு
திப்புவோட கிங்டமோட ஹார்ட்ல போய் அட்டாக் பண்ணும், அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினத்துல போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சுத்தி வளைக்கிறாரு. ஓகே, ஸோ சீஜ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்றது ஒன்று நடக்குது. ஓகே, என்னன்னா பிரிட்டிஷ் அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோடனே திப்பு வந்து ஸ்கார்ச் எர்த் பாலிசி அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்றாரு. ஸ்கார்ச் எர்த் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்றாரு. அதாவது பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணி கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி அவரோட இது சிட்டியை சுத்தி இருக்கிற கிராப்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிடுறாரு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்குற ஆர்மிக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கான எல்லா விஷயம் பண்றாரு. பட் ஆனால் அந்த டைம்ல மராத்தா கேவல்ரியும் இருக்கு, பிரிட்டிஷ் ஆர்ட்லரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் ஆர்மி திப்புவை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம திப்பு வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்றத சைன் பண்ண வைக்கிறாங்க. இது 1792ல நடக்குது. இது வந்து ஒரு ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டி அப்படின்னுவாங்க. ஏன்னா திஸ் ட்ரீட்டி வாஸ் ஆக்சுவலி டிசைன் டு கிரிப்பிள் த டைகர் வித்தவுட் கில்லிங் இட் அப்படின்னுவாங்க. அதாவது திப்புவை டைகர் ஆஃப் மைசூர்னுவாங்க. அவர் அந்த டைகரை கொல்லாம அதை முடக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்டியா இந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கார்ன்வாலிஸ் டிசைன் பண்ணியிருப்பாரு. இவரு மைசூரை கேப்சர் பண்ண வேணாம், ஓகே, ஆனா அதே நேரத்துல இந்த என்டையர் ரீஜனையும் ரொம்ப ஃப்ரீயாகவும் விடக்கூடாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த என்டையர் ரீஜனையும் கேப்சர் பண்ணால் பிரிட்டிஷால அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியாதுன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இந்த சீஜ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மைசூரோட ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற அந்த கேபிட்டல் ஏரியாவை சுற்றி வளைச்சிடுறாங்க. திப்புக்கு வேற வழியே இல்லாமல் சரண்டர் ஆகுறாரு. ஓகே, அந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சைன் பண்ணுறாரு. ஸோ இந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணுறாருன்னா ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கிங்டம் வந்து பிரிட்டிஷ்க்கு திப்பு கொடுத்துடுறாரு. ஓகேவா, இது முக்கியமான இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராமஹால், திண்டுக்கல், ஓகே, இப்போ இருக்க சேலம், கோயம்புத்தூர் இந்த ரீஜன்லாம் தான் பாராமஹால்னுவாங்க. ஓகே, பாராமஹால், திண்டுக்கல், மலபார், ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஸ்பைஸ் ட்ரேடுக்கு வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் கூர்க் மவுண்டெயின்ஸில் எஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் பிரிட்டிஷ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் மராத்தாஸ்க்கும் நிசாம்க்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ராக்ட் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் கிடைக்குது. அது இந்த லேண்ட் டிரான்சாக்ஷனால அவங்கள பிரிட்டிஷோட அலைஸாவே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் திப்பு கிட்ட இருந்து 3 crore வார் இன்டெம்னிட்டி பிரிட்டிஷ் டிமாண்ட் பண்ணுறாங்க. இதனால் கம்ப்ளீட்டாக திப்புவோட ட்ரெஷரியே ட்ரெயின் ஆகிடுது. ஓகேவா, ஸோ இவரால் அந்த டைமில் முழு அமௌண்ட்டையும் பே பண்ண முடியல. அதனால ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரையும் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திப்புக்கு அகேன்ஸ்டாக லான்ச் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜிக்கான விஷயம். ஓகேங்களா, என்னன்னா திப்புவோட 2 யங் சன்ஸான அப்துல் காலிக் அண்ட் முசுதீன், ஓகே, அப்படின்ற அப்துல் காலிக் அண்ட் முசுதீன் அப்படின்ற 2 சன்ஸ் ஆஃப் திப்புவை பிரிட்டிஷ் வந்து ஹாஸ்டேஜஸாக எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, இதுக்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் கேட்குற 3 கோடி ரூபாயை திப்புவால முழுசா பே பண்ண முடியல. அதனால இந்த 3 கோடி ரூபாய் முழுசா நீங்க பே பண்ற வரைக்கும் இந்த உங்களோட 2 சன்ஸையும் நான் மெட்ராஸ்க்கு எடுத்துட்டு போயிடுறேன். இதனால நீங்க அடுத்த வார் ஆரம்பிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறதா கார்ன்வாலிஸ் சொல்லிட்டு போயிடுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா திப்புவை அவரோட சப்ஜெக்ட்ஸ், அதாவது அவரோட மக்கள் முன்னாடி ஒரு ஹியூமிலியேட் பண்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் வந்து ஒரு சுப்ரீம் பவர், நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்ற விஷயத்த ஒரு இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரா பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ் இதை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, பட் ஆனால் இன் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு அடுத்து திப்பு தான் டைகர் ஆச்சே. ஓகே, அவர் வந்து ரொம்ப ரிவெஞ்ச் மேலே ரொம்ப வெறியாயிடுவார். அதாவது he will become more obsessed with revenge. ஓகே, ஸோ மேசிவ் இன்டர்னல் ரிஃபார்மை கிரியேட் பண்ணுவார். ஓகேவா, அதனால என்ன பண்ணுவார்னா நிறைய ஆஃபீஸர்ஸை சேலரி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட போயிட்டு நேஷனல் காஸ்க்காக டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த டெரிட்டரி ஆஃப் பாராமஹால், அதாவது சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ரீஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல தான் அலெக்சாண்டர் ரீட் அண்ட் தாமஸ் முன்ரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரயட்வாரி சிஸ்டம், ஓகே, ரயட்வாரி சிஸ்டம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இது ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அலெக்சாண்டர் ரீட் அண்ட் தாமஸ் முன்ரோ, அலெக்சாண்டர் ரீட் அண்ட் தாமஸ் முன்ரோ இவங்க 2 பேரும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரயட்வாரி சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ரெவன்யூவை இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் கார்ன்வாலிஸ், ஓகே, திப்பு டிஃபீட் பண்ண கார்ன்வாலிஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோட் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அத்தாரிட்டிஸ் இன் லண்டனுக்கு சென்ட் பண்ணுறாரு. வி ஹவ் எஃபெக்டிவ்லி கிரிப்பிள்டு அவர் எனிமி
வித்தவுட் மேக்கிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபர்மிடபிள்ன்றார். அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு இந்தியாவில்? நிசாமும் மராத்தாஸும். அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணல, ஆனால் எனிமியை கிரிப்பிள் பண்ணிட்டோம். இதனால ஒரு நல்ல பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணுறதா, அதாவது யாருக்கு பிட்வீன் மைசூர் மராத்தாஸ் அண்ட் நிசாம்குள்ளார ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணுறதா உங்களுக்கு கார்ன்வாலிஸ் ஒரு தந்தியை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எப்படி உங்களுக்கு இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது முடிஞ்சது அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வாரை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பீரியட் ஆஃப் 1790 to 1799 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் பிரிட்டிஷும் திப்புவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, வெல்லஸ்லி இந்த டைம்ல தான் இந்தியாவுக்கு ஆர்த்தர் வெல்லஸ்லி வராரு. ஓகேவா, 1798ல இந்தியாவுக்கு வராரு. இவர் ஒரு புது டாக்டரினை இந்தியாவுக்கு கொண்டு வர்றாரு. அது என்னன்னா சப்சிடியரி அலையன்ஸ். எதனால இந்த சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வர்றாருன்றத பார்க்கலாம். சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வர்றாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு பேரனோயா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த டைம்ல நெப்போலியன் த ஃபேமஸ் எம்பரர் ஆஃப் பிரான்ஸ் வந்து எஜிப்ட்ல இருப்பாரு. வெல்லஸ்லி வந்து ரொம்ப பயப்படுவாரு. எந்த டைம்ல வேணாலும் எஜிப்ட்ல இருந்து இந்தியாவுக்கு இவர் வந்துட்டு திப்புவுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணலாம், நெப்போலியன் போனபார்ட் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. அதே நேரத்துல வெல்லஸ்லி வந்து திப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல திப்பு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. என்னன்னா தன்னோட ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான், அரேபியா, மொரீஷியஸ் இந்த மாதிரியான பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இல்லாத ரூலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்வாய்ஸை சென்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ இவர் வெல்லஸ்லி சொல்லுவார், திப்பு விட்டு வைக்கிறது பிரிட்டிஷ் எம்பையருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. இட் இஸ் அன் அன்அக்செப்டபிள் ரிஸ்க் டு பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெப்போலியனுக்கு அனுப்பிச்ச ஒரு லெட்டரை ஒரு ஸ்பை மூலமா பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த லாஸ்ட் ட்ரீட்டியில தெளிவா ட்ரீட்டி ஆஃப் செரங்கப்பட்டினத்துல தெளிவாகவே ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு அகேன்ஸ்டா, பர்டிகுலரா திப்பு பிரிட்டிஷ் கிங்டம்க்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. பட் இந்த ஸ்பை மூலமா கேப்சர் பண்ண லெட்டர் ஒரு நல்ல ப்ரூஃபா மாறிடும். என்னது? திப்பு இஸ் பிளானிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ்ன்ட்டு. ஸோ ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது 1799ல. ப்ரீவியஸ் ஆங்கிலோ மைசூர் வார் மாதிரி இது வருஷக்கணக்கில் நடக்கல, ரொம்ப கம்மியான நாள் தான், குறைஞ்ச நாளில் தான் நடந்தது. ஏன்னா பிரிட்டிஷ் இப்போ ரொம்ப ஃபர்மிடபிளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா திப்புவோட சில ஓன் மினிஸ்டர்ஸ், மிர் சாதிக் அப்படின்றவங்களாம் திப்புக்கு அகெயின்ஸ்டாகவே செயல்படுறாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம், அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம், தமிழ்நாட்டில் இருக்க ஸ்ரீரங்கம் கிடையாது, ஸ்ரீரங்கப்பட்டினம் விச் இஸ் நியர் மைசூர். அதில் இருக்க அந்த கோட்டையில் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த வாரில் பிரிட்டிஷ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1798ல லார்ட் வெல்லஸ்லி சர் ஜான் ஷோரை நியூ கவர்னர் ஜெனரலாக சக்சீட் பண்ணுறாரு. ஸோ இவர் சப்சிடி அலையன்ஸ் பாலிசி ரொம்ப சீரியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. திப்பு இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி வித்தின் அ மந்த் தான் இந்த வார் நடந்தது. ஓகே, ஸோ திப்பு அட்டாக் பண்ணுறாங்க. திப்பு சரண்டர் ஆக மாட்டேன்றாரு. பட் ஆனால் திப்பு இறந்துடுறாரு. ஹி டைட் இன் வித் அ ஸ்வாட் இன் இஸ் ஹேண்ட் அப்படின்வாங்க. ஓகே, வாட்டர் கேட்டுன்னுவாங்க. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தோட ஃபோர்ட்டில் வாட்டர் கேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து கையில் வாளோட இறந்துடுவாங்கன்னுவாங்க. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம், அவர் இறந்து விழுந்தப்பமேட்டு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு, அதாவது இறந்துட்டு தான் நினச்சி எடுக்க போவாங்களாம் அவரோட அந்த தங்க வாளை. அப்போ அதை வச்சு கடைசியாக ஒரு தடவை வெட்டிட்டு தான் திப்பு இறக்கிறதா சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ திப்புவோட வீரத்துக்கு இது ஒரு ஒரு நல்ல சான்றா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வாரில் பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து மராத்தாஸ் அண்ட் நிசாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த மைசூர் கிங்டம் வந்து பிரிட்டிஷ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மைசூர் கிங்டமை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு பப்பட் கிங், அதே முன்னே நம்ம பார்த்த மாதிரி இந்த உடையார் டைனாஸ்டியோட பப்பட் கிங். ஏன்னா பிரிட்டிஷ் மறுபடியும் அவங்களோட டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மைசூரை கேப்சர் பண்ணுன்றது எங்களோட எய்ம் கிடையாது. மைசூரோட ஒரிஜினல் ரூலர்ஸான உடையார் கையில் இந்த கிங்டம் ஒப்படைக்கணுன்றது தான் எங்களோட ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மைசூர் கிங்டமை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த வாருக்கு அப்புறமேட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடக்கும். என்னன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட் கோஸ்டோட இது கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, வயநாடு ரீஜியன். இதனால மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சிஸை உங்களுக்கு வந்து
கேரளா கோஸ்டோட இதோட கண்ட்ரோல் சாரி கேரளா கோஸ்டோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. நிசாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி அண்ட் குர்மகோடா டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற இடத்த எடுத்துப்பாங்க. மராத்தாஸ்க்கு வந்து கொஞ்சம் லேண்ட் தருவாங்க. ஆனால் சப்சிடரி அலையன்ஸ் காரணம் காட்டி அவங்களால எதுவும் எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் வந்து உடையார்ஸை வந்து திருப்பி த்ரோனில் உட்கார வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்கல் பீப்புள் வந்து பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு பிரிட்டிஷ்க்கு நல்லாவே தெரியும். அதனால 5 வயசு உடையார் கிங்க, ஓகே, கிருஷ்ணராஜா 3 உடையார் அப்படின்றவரை கொண்டு வந்து அரியணையில் உட்கார வைப்பாங்க. ஓகே, வேற வழியே இல்லாமல் அந்த நியூ மகாராஜா கிட்ட 5 வயசு மகாராஜா கிட்ட சப்சிடரி அலையன்ஸ் ட்ரீட்டி சைன் பண்ண வைப்பாங்க. இதன் மூலமா மைசூர்ன்றது உங்களுக்கு பிரிட்டிஷோட ப்ரொடெக்டட் ஸ்டேட்டாக மாறும். ஸோ பிரிட்டிஷ் வந்து இப்போ மைசூரோட ஃபாரின் பாலிசி அண்ட் மிலிட்ரி இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மகாராஜாவோட செலவில், அதாவது மைசூர் கிங்டமோட செலவில் பிரிட்டிஷோட ஆர்மியை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆர்த்தர் வெல்லஸ்லி அப்படின்றவர் இந்த வாரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இவர் வேற யாரும் இல்லை, யங்கர் பிரதர் ஆஃப் கவர்னர் ஜெனரல். இவர் தான் பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆஃப் டியூக் ஆஃப் வில்லிங்டன் அப்படின்வாங்க. இந்த ஆர்த்தர் வெல்லஸ்லி தான் த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் வாட்டர்லூல நெப்போலியனை டிஃபீட் பண்ணுவார். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு விஷயத்த இவர் சொல்லுவார். நெப்போலியன் டிஃபீட் பண்ண இவரே பின்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னன்னா, திப்புவோட சோல்ஜர்ஸ் தான் இவர் ஃபைட் பண்ணதுலேயே பெஸ்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, திப்புவோட சன்ஸை 3rd ஆங்கிலோ மைசூர் வாரில் கேப்சர் பண்ணதான் சொல்லுவோம்ல, இவங்க எல்லாத்தையும் வேலூரில் கொண்டு போய் அடைப்பாங்க. 1806ல் இந்த சன்ஸே தான், இந்த திப்புவோட சன்ஸே தான் வேலூர் மியூட்னிக்கு பிரைமரி ரீசனாக மாறுவாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவால்ட் பை இந்தியன் சிப்பாய்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஓகே, இந்த மியூட்னிக்கு அப்பேட்டு தான் இந்த ஃபேமஸான ஒரு பழமொழி கிரியேட் ஆகும். என்னது? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் திப்புவோட நிறைய ட்ரெஷர்ஸை வந்து பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணுவாங்க. எதுக்காக திப்புவுக்கு வந்து திப்புவை டைகர்ன்றாங்கன்னா, ஏன்னா திப்புவுக்கே டைகர்ஸ் மேலே ஒரு நேச்சுரலான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். திப்பு என்ன பண்ணுவார்னா, ஒரு மெக்கானிக்கல் டாய் டைகரை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த டைகரோட கிளாஸு கீழே பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நோ லண்டனில், இங்கிலாண்டோட லண்டனில் விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம் அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்குது. அதில் இப்போ இருக்குது. ஓகேங்களா? ஸோ மைசூருக்கு அடுத்து திப்பு வந்து பார்த்தீங்கன்னா, திப்புவுக்கு அடுத்து மைசூர் தன்னோட அந்த ஸ்ட்ராங் ஃபர்மிடபிலிட்டி இழந்துடுச்சு. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் ஹேஸ் பிகம் ஒன் அனதர் லேண்ட் அண்டர் த பிரிட்டிஷ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்புவை பற்றி நம்ம பார்க்கலாம். திப்புவுக்கு நிறைய குணாதிசயங்கள் இருந்தது. he was one of the most formidable intelligent ruler of India at that time. Okay, so அதை பத்தி பார்க்கலாம். திப்பு was a modernizer in science, navy and silk. மைசூர் சில்க் இஸ் வெரி ஃபேமஸ். அதுக்கு பின்னாடியும் திப்புவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. திப்பு வந்து ஒரு சோல்ஜர் மட்டும் கிடையாது, he was a technocrat king அப்படின்னு சொல்லலாம். he was the pioneer of rocket technologies in India. வேற அந்த டைம்ல அதர்ஸ் எல்லாம் ராக்கெட்ஸை ஃபயர் ஒர்க்ஸாக யூஸ் பண்ணாங்க. வேற திப்பு வந்து அயன் கேசிங்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷரையும் ரேஞ்சையும் இன்க்ரீஸ் பண்ணாரு மோர் தென் 2+ கிலோமீட்டர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இவரால் படிக்கவும் எழுதவும் முடியும். அவர் ஃபதுல் முஜாஹிதீன் அப்படின்னு ஒரு புக், அதாவது மிலிட்ரி மேனுவலை எழுதினாரு. ராக்கெட் ஆர்ட்லரி பற்றி மட்டும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் அட்மிராலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணார். எதனாலனா இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க சீயை கண்ட்ரோல் பண்றது பிரைமரி ரீசன். அதனால 40+ ஷிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரெடி பண்ணி ஒரு நேவல் ஃபிளீட்டை கிரியேட் பண்ணியிருந்தாரு மேங்களூர்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு த்ரைவிங் சில்க் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதுக்கான ஆரிஜின் திப்புவை தான் போய் சேரும். ஏன்னா அந்த டைம்ல தான் அவர் சில்க் வார்ம் எக்ஸை பெங்கால்லையும் இருந்து சைனாலையும் இருந்து மைசூருக்கு இம்போர்ட் பண்ணிட்டு அதன் மூலமா மைசூர் செரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றாரு. அது மட்டும் இல்லாம குளோபல் ஐடியாலஜி இருக்க பர்சன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் திப்பு அப்படின்வாங்க. திப்பு வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹை லெவல்ல அட்ராக்ட் ஆகுறாரு. ஓகே, அதனால அவரு இந்தியாவில் மைசூர்ல ஜெக்கோபியன் கிளப், அதாவது ஜெக்கோபியன் கிளப்ன்றது பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல கிரியேட் ஆன 2 கிளப்ல ஒரு கிளப். அந்த கிளப்போட பிரான்ச்சை இங்க மைசூர்ல அவரு ஓபன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னை சிட்டிசன் திப்பு அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெவல்யூஷனரிஸோட தன்னை வந்து அலையன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் மொனார்கி அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கேபிட்டலான செரிங்கப்பட்டினத்துல ஒரு ஆக்ட் ஆஃப் டிஃபைன்ஸா
ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணுறாரு. ஓகேங்களா? இதன் மூலமாக தன்னோட டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டிங்கை வேர்ல்டுக்கே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவருக்கு வந்து நிறைய பைகாட்டட் லேபிள் குத்துவாங்க. அதாவது கலோனியல் ஹிஸ்டாரியன்ஸ் வில்க்ஸ் அண்ட் கிர்க் பேட்ரிக் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷோட மைசூர் கான்கொஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக திப்பு வந்து ஒரு ஆன்டி ஹிந்து ரூலர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சிங்கேரி மடம், இந்தியாவோட இம்பார்ட்டண்ட்டான சக்தி பீடங்களில் ஒன்றான சிங்கேரி மடத்துக்கு அவர் எழுதின லெட்டர்ஸ், அதோட ஜகத்குரு அப்படின்றதுக்கு அவர் எழுதின லெட்டர்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா, மராத்தாஸ் ஆர் ஆக்சுவலி இந்துஸ், இவங்க இந்த சிங்கேரி மடம் வந்து ரெய்ட் பண்ணுவாங்க. திப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் அந்த ரெய்ட்னால நடந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்காக, அதாவது அந்த இடத்துல அந்த காடஸ் சாரதா அப்படின்றவங்களோட ஸ்டாச்சுவை சரி பண்ணுறதுக்காக திப்பு வந்து காசு கொடுப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி ஹிந்துன்னு போர்ட்ரே பண்ணப்பட்ட திப்பு சுல்தான் ஹிந்து மடத்தை டெவலப் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, கூர்க்ஸ் அண்ட் ஆர் நாயர்ஸ் அப்படின்வாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிபிலியன் தான். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீசன் தான் இருக்கும். ஹிந்துஸ் அப்படின்றதுனால திப்பு அப்போஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஓகேங்களா? ஏன்னா 18th செஞ்சுரியில் செக்குலரிசம் அப்படின்ற கான்செப்ட்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. ரூலர்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக உங்களுக்கு ராயல்ட்டியை தான் ரிவார்ட் பண்ணாங்க, ரிபலியன்ஸை அப்போஸ் பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், திப்பு இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி கேபிட்டலிஸ்ட். அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் விஷன் இருந்தது. மைசூரை ஃபியூடல் ஸ்டேட்டாக இருந்து ஒரு ட்ரேடிங் பவர் ஹவுஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால ஸ்டேட் ரன் கமர்ஷியல் டெபாட்ஸை வந்து கிரியேட் பண்ணாரு. மிடில் மேனை வந்து எலிமினேட் பண்ணணும் இந்த காலத்தில் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா மிடில் மேனை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப சீரியஸாக இருந்தார். பிரைமரி மெர்ச்சன்ட்ஸாக, ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட்டை பிரைமரி மெர்ச்சண்ட்டாக வச்சுட்டு ப்ராஃபிட் எல்லாம் கவர்மெண்ட் அதாவது பீப்புளோட இருக்கணும் அப்படின்னு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல்லக்கில் தான் அந்த காலத்து அரசர்கள்லாம் தூக்கிட்டு போவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு இந்த பல்லக்கு அப்படின்றது சுத்தமாக பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ ஆன்டி பலங்கின் ப்ரொடக்ட் ஸ்டான்ஸ் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட அஃபீஷியல்ஸையும் ஆக்டிவாகவும் மொபைலாகவும் இருக்கணும்னு வெறும் உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தப்பாக சொல்லலை, அவங்க மட்டும்தான் இந்த பல்லக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திப்புவோட செரிங்கப்பட்டினத்தில் இருந்த லைப்ரரியில் மோர் தென் 2000 புக்ஸ் இருந்தது ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். தியாலஜி அதாவது ஸ்டடி ஆஃப் ரிலீஜியன்லேருந்து மெடிசன் அண்ட் சயின்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அதில் அவரோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருந்தார். அந்த டைரிக்கு பேர் ஜபில் உல் ருயா அப்படின்றது. அவர் அதில் அவரோட விஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகேங்களா? அதன் மூலமாக பிரிட்டிஷை கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணிடலான்ற நம்பிக்கையில் அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மௌலுதி கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. சரி, மௌலுதி கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபட் முகமதோட பர்த்லேருந்து பிகின் ஆயிருந்தது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய சிட்டிஸை வந்து ரீநேம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மைசூரியன் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக யூனிக் ஈக்குவலைஸ்டு மெஷர்ஸ், அதாவது வெயிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் கிங்டம் த்ரூ அவுட் வந்து யூஸ் பண்ணுற எடை கற்கள்லாம் சேமாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ எப்படி நம்ம ஐஎஸ்ஐ முத்திரை, பிஏஎஸ் முத்திரைன்னு சொல்கிறோம், அதே மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திப்பு அந்த டைம்லேயே அவர் கிரியேட் பண்ணியிருந்தாரு. இதன் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் திப்பு வாஸ் so far ahead of his age. ஓகே ஆஸ்பிரன்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரீஜனல் கிங்டமோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். Veranda IAS, where your dream becomes reality.